ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிகே கேமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போனோம்னா, நெக்ஸ்ட் நம்ம கேமுக்குள்ளே ப்ளூ லாக் கொலாபரேஷன் வருதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அப்புறம் 9th anniversary ஸ்பெஷலாக நம்ம கேமுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது கைஸ். அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அது பக்கத்துலேயே அப்படியே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ஆலில் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே 9th anniversary ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா லாபி எஃபர்ட் இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். நீங்கள் லாகின் பண்ண போகிற போது இந்த மாதிரி தான் அப்படியே தீபாவளிக்கு வெடிக்கிற மாதிரி வெடிச்சிட்ருக்கோம். சேஞ்சஸ் வந்து நீங்கள் 24 கேமுக்குள்ளே பார்க்கலாம் கைஸ். அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு OB54 அப்டேட்டும் வருது. எப்படி இருந்தாலும் மார்னிங் 10 o'clock ஆயிரும் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச்சுக்கு போகும்போது லாபியில் வெயிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு அனிமேஷனும் அப்படியே ஃபுல்லாக மாற்றிருக்கானுங்க. எப்படின்னா ஃபுல்லாகவே ஃபுட்பால் ஸ்டேடியம் பேஸ் பண்ணி விட்டு வச்சுருக்கானுங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி வந்து பிச்சா மாறும்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புது பண்டில் வரப்போகுது கைஸ். இதுதான் அந்த புது பண்டில். இது பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ன்னு ஒரு சிம்பிள் போட்டு ஒரு ஸ்டோர் இருக்கும் பார்த்தீங்களா, அது பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு பண்டில் வரப்போகுது. நான் காட்டுறேன் எப்படின்னு. அப்படியே ஒரு லைக்கை போட்டு விடுங்க நண்பா. இருங்க, இந்த ஒரு பண்டில் தான் கைஸ் நான் சொன்னது. எஸ்ன்னு போட்டிருக்கேன். இந்த ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கோடோட வரும்னு நினைக்கிறேன். அப்படி தான் லீக்கர் சைடில் சொல்லியிருக்காங்க கைஸ். அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜோடியாக இந்த ஒரு பியூட்டி பண்டிலையும் கேம்குள்ளே விட்டு வச்சுருக்காங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு 24 இந்த ஒரு ரிங் ஈவெண்ட்டை நம்ம கேம்குள்ளே எதிர்பார்க்கலாம் கைஸ். அதுக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கும் விட்டு வச்சுருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் ஸ்கின்னு நினைக்கிறேன். ஆமாம், லூட் பாக்ஸ் ஸ்கின்னே தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் பேக் ஸ்கின்னு, டீ குழம்பு பெண்மணி அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோவாலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஸ்ட்டு ஸ்கின்னும் விட்டு வச்சுருக்கானுங்க கைஸ். இஞ்சி ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெடர் வில்ல வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைத்தும் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எவோ ஆக்கன் கைஸ் பார்த்தீங்கன்னா பிளேசிங் ஃப்ராக்சர்னு விட்டு வச்சுருக்கானுங்க. எவோ கன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மட்டும் ஒரு பறவை வர மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க. நான் அப்போயே நினச்சேன் கைஸ், இன்னும் எவோ கன் வரலை புதுசாக. ஆனால் ஆகுக்கு விட்டு வச்சுருக்கானுங்க. பட் நிறைய பேர் ஆரா கன் வச்சுருப்பீங்க. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா இதோட பவர் இன்னும் கிடைக்கல கைஸ். ஸோ அது வரையும் இந்த கன்னை நம்ம கெத்துன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டோக்கன் வேறு விட்டு வச்சுருக்காங்க இந்த ஆகுக்கா, பட் பண்டிலுக்கான்னு எனக்கு தெரியலை. இந்த ஒரு லீக்கும் நமக்கு கிடச்சிருக்கு கைஸ். எதுக்காக இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புது சிஸ்டம் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. சிஸ்டம்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கேமுக்குள்ளே ஸ்பின் வீல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தூக்கிட்டு இந்த மாதிரி வேறு சர்வரில் பஜார் டு ட்ராப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு OB54 அப்டேட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் போர்டிலலாம் லீடர் போர்டு இருக்கும் பார்த்தீங்களா கைஸ். அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் பேஸ் பண்ணி இந்த ஒரு போர்டு தான் நம்ம கேமுக்குள்ளே வரப்போதான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பண்டில் ஆல்ரெடி நம்ம கேமுக்குள்ளே வந்திருக்கோம். ப்ரைம் ஸ்டோர்லேயும் விட்டுருப்பானுங்க கைஸ். இந்த ஒரு பண்டில் நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லையா வந்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். என்கிட்ட அப்போ காசு இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்டில் பாதி பேருக்குலாம் 1000 டைம்லேயே வந்துச்சுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எத்தனை டைமில் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது நம்மக்கிட்ட என்னென்னா ப்ளூ லாக் பண்டில் எப்போ வரும்னு கேட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்த்து இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் ரிட்டர்ன் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரையும் டேட்டு கன்ஃபார்மே ஆகலை கைஸ். ஏன்னா அப்டேட்டு மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம கேமுக்குள்ளே இப்போதைக்கு OB54 அப்டேட்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9th anniversary ஸ்பெஷலாக அது மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த OB54 முடிஞ்சவொடனே தான் நமக்கு தெரியும். பட் இந்த ஒரு பண்டில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பண்டில் நல்லா காலில் மதில் வச்சுட்டு இந்த ஒரு பண்டில் நேம் எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கான ஒரு அவதாரும் விட்டு வச்சுருக்கானுங்க. அவதார்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கு கைஸ். அப்புறம் நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டில் இருக்க மாதிரிலாம் எடிட் பண்ணி என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. பண்டில்லாம் வேர் பண்ணி அட்வான்ஸ் சர்வரில் பூந்து விளாடுறானுங்க பசங்க. அப்புறம் இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டு இந்த மாதிரி எமௌண்ட்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் பார்த்தீங்க இந்த ஒரு பண்டலும் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு கைஸ். மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா விடுவானுங்களான்னு தெரில. அப்புறம் நல்லா போன எமௌண்ட் இருக்கும்ல கைஸ், நிறைய பேர் எடுத்திருப்பாங்களா ஒரு எமௌண்ட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரிட்டர்ன் விடுவானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த ஒரு போஸ் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஸ்குவாட்லேருந்து போஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சோலோவாக கத்தி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீபோர்டு வாசிக்கிற மாதிரி உங்கள் ஸ்குவாடெல்லாம் ஒருத்தரும் ஒரு போஸில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் காட்டி நிற்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது வேற லெவலில் இருக்கு, இது சிங்கம் படம் சூர்யா மாதிரி நல்லா காட்டுறானுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு கிரிமினல் பண்டலுக்காக வெயிட் பண்ணுறீங்க. நானும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோஸ்ட் கிரிமினல் பண்டல் மட்டும் ஒரு 24 hours ஃப்ரீயாக கிடைக்குன்ற மாதிரி லீக் போயிட்டுருக்கு. மிச்ச பண்டல் எல்லாமே வழக்கம் போல் ரிங் யூனிட்டில் விட்டு தாக்கிடுவானுங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரிம்சன் மூன் பண்டல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் டேட்டு கன்ஃபார்ம் ஆகலை, பட் பண்டில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கைஸ். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெயில் பண்டலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோஸ்ட் கிரிமினல் பண்டலு, அப்புறம் கோல்டன் கிரிமினல் பண்டலு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்துடும். எப்படி இருந்தாலும் ரிங் ஈவெண்ட்டில் விட்ருவானுன்னு தான் கைஸ் நினைக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாமுராய் பண்டலையும் எதிர்பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த நம்மக்கிட்ட பன்னி பண்டல் எப்போ ரிட்டர்ன் வரும்னு கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு ரிட்டர்னே இல்லை கைஸ், ரிட்டர்ன் அப்டேட்டே இந்த வருஷம்குள்ளே கிடைக்கல. ஏன்னா OB54 அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா பன்னி பண்டிலே ஆட் பண்ணல. ஸோ இப்போதைக்கு பாசிபிள் இல்லை கைஸ். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே 5ஆம் தேதியிலேருந்து ஜூன் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோல்டன் ரிங் வவுச்சரை பார்த்தீங்கன்னா தரப்பானுங்க கைஸ். இது எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கே தெரியும், 2-3 மிஷின் கொடுப்பானுங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ரிங் வவுச்சரை கொடுத்து விட்ருவானுங்க. அப்புறம் இந்த ஃபுட்பால் ஈவெண்ட்டு பேஸ் பண்ணி பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன ஃப்ரீ ரிவார்டு வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிக் ஆஃப் ரிவார்டுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மிஷின்லாம் முடிச்சிங்கன்னா இந்த ஒரு அப்படியே ஃப்ரீ ரிவார்டு தான் கைஸ் வரப்போகுது. பேட்டில் போலான்னு போட்டிருக்கு, பட் இது வேறு சர்வர் கைஸ், ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் தான் வரப்போகுது. கில்லி அக்காவுக்கு நல்லா அது என்னதான் சொல்லுவாங்க கைஸ், சேர்கள் அந்த ஒரு பண்டில் தான் கைஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. சேர் பண்ணுறவங்கள மேட்ச் எல்லாம் பார்த்தா சேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த ஒரு பண்டில் தான் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் பேக் ஸ்கின்னு, இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் மாதிரி தான் இருக்குது, ஸ்டேடியம்மு பால் போடுற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எமௌண்ட்டு ரிவ்யூ பார்க்க சொல்கிறாப்புல, மேட்ச் ஓட்டி பாருன்னுவாங்கள அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லூட் பாக்ஸ் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேர் தான் கைஸ், இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓசியாக தான் கொடுக்க போகிறானுங்க. ஓரளவுக்கு நல்லா தான் கைஸ் இருக்குது, நிறையா காம்போ போடலாம்னு நினைக்கிறேன், வந்த கற்று சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிங் ஃபிஷர் கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறானுங்க. அந்த அளவுக்கு இல்லை கைஸ், வழக்கம் போல் மொக்கையாக ஒரு ஸ்கின்னு கைஸ். இப்போயே பார்த்தீங்கன்னா CS BRலாம் நிறைய சேஞ்ச் போயிட்டுருக்கு, அது கூடயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேஞ்சும் நம்ம கேம்குள்ளே வரப்போகுது. இந்த ஒரு ஃபுட்பால் ஈவெண்ட்டு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் வாங்கிக்கலாம் கைஸ். ஃபுட்பால் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்பாலாக மாற முடியும், மாறிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊண்டு போகலாம் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னை வச்சு ஏதோ கொடுக்குறானுங்க, உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பாலாக மாறுவார் பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் உதச்சி விளாட்லாம் கைஸ், ஜாலியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்து வச்சுருக்கானுங்க, இது பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்லேண்ட் மேப்புன்னு நினைக்கிறேன். இது விளாண்டு நம்ம பாயிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். இந்த சின்ன சின்ன மிஷின் கொடுப்பாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கிராஃப்ட்லேண்ட் வரண்டா அப்போ தான் அந்த கோல்டன் வவுச்சர்லாம் கொடுப்பான்னு சொல்லுவானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபுட்பால் ரயில் இன்றைக்கி டுடே நைட் அப்டேட்டாக பார்த்தீங்களா ஜூன் 4ஆம் தேதி மார்னிங் நமக்கு அப்டேட் ஆகிடும் கைஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஒரு ரிவ்யூ போட்டு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.